ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் இந்த டேவை ரொம்பவே ஹாப்பியாக ஹெல்த்தியாக பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய 1 வீக் வெயிட் லாஸ் அப்டேட் ப்ளஸ் என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ லாஸ்ட் வீக் என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 67.95 இருந்துச்சு. நான் இந்த 1 வீக்கில் ஒரு 3 days வந்து எக்ஸசைஸ்க்காக ரெஸ்ட் விட்டுட்டேன். எனக்கு ஃபிசிக்கலாக ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஆஃப்டர் 1 வீக் வாக்கிங் ப்ளஸ் டயட் என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 67.45 இருக்குது. நான் அவ்வளோவா எக்ஸசைஸ் பண்ணலை, இருந்தாலும் வெயிட் ஏறாமல் ஓரளவுக்கு வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா வெயிட் மிஷின் தான். ஸோ வெயிட் மிஷின் இருந்தால் தான் உங்களால் டெய்லி வெயிட் மானிட்டர் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி டயட்டு வாக்கிங்கெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய 60 days வெயிட் லாஸ் முடிஞ்ச உடனே என்னோடய வாட்ச் வந்து டெட் ஆகிடுச்சு. நானும் என்ன பண்ணாலும் வந்து சார்ஜ் போட்டாலும் அது ஓப்பனே ஆகலை. சரி ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா அந்த காசுக்கு நம்ம புதுசே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நியூவாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இதுவுமே வந்து பேசிக் மாடல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வாட்சுன்றது நான் டைம் பார்க்குறதுக்கோ இல்லையோ என்னோடய ஸ்டெப்ஸ் கவுண்ட்டுக்கும் வந்து என்னை ஒரு மோட்டிவேட் பண்ணுற எக்யூப்மெண்ட்டாக தான் நான் இது பார்க்குறேன். ஸோ இந்த 4-5 days வந்து இந்த வாட்ச் இல்லாமல் தான் நான் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1000 steps தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கும்போது இன்னும் பண்ணணும். இன்னும் அந்த வாட்சில் டைம் கூட செட் பண்ணல, டைம் தப்பாக தான் காமிக்குது. ஸோ அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக் சப்பாத்தி வித் அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 1 வீக்கில் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் பசிக்கிற மாதிரி இருக்கும்போது 10:30 to 11 o'clock எடுத்துக்கிட்டேன். டின்னர் வந்து பார்த்துக்கிட்டேன். நடுவில் வந்து கிரேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி கார்போஹைட்ரேட், எக்கு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைபர், இது 3மே இருக்க மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிச்சின்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதில் வந்து டொமேட்டோ கிச்சப் இல்லைன்னா சோயா சாஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் பாவக்காய் தான் எடுத்தேன். எனக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பாவக்காய் புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது ரொம்ப நாள் சமைக்காமல் இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சா மட்டும் போதுமா, வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கணும்ல, அதனால் எடுக்காமல் இருந்தேன். ஸோ அவங்களும் சாப்பிட்றேன்னாங்க, அதனால் ஃபைனலாக இதை செஞ்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அடிக்கடி நான் எடுத்துக்கணும். சுகர் பேஷண்ட்டெல்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா சுகர் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வித் கேர்டோடு எடுத்துக்கிட்டேன். ஸோ பாப்பாவுக்கு கசப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அப்பளம் போட்டி அதெல்லாம் கொஞ்சம் பொரித்து சாதத்தோடு கொஞ்சம் வச்சு ஊட்டினா அவ்வளோ நல்லாவே சாப்பிட்டா. ஸோ எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இந்த 1 வீக்காக நான் அவ்வளோவா பண்ணலை. ஸோ வீடியோ எடுத்த அன்றைக்கி ஒரு 2-3 days பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பீரியட்ஸ் டைமில் ஆல்ரெடி நம்மளுக்கு பெயினாகவே இருக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி வாக்கிங், ஒர்க் அவுட், டயட் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா 3 to 4 days எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தால் மைல்டாக சாப்பிட்டுக்கோங்க. ஆஃப்டர் 3 to 4 days பேக் டு ரொட்டீன் வந்துருங்க. அது வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு தான் முக்கியம். ஸோ அன்றைக்கி எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒருத்தருக்கு இன்ஜெக்ஷன் போட கிளம்பிட்டோம். கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 3-4 days ஒரு 2-3 பேருக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருந்துச்சு. அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் வந்து எதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னா விட்டமின் B12 இன்ஜெக்ஷனும் ப்ளஸ் விட்டமின் D டெஃபிஷியன்சிக்காகவும் தான் போடுறாங்க. ஸோ விட்டமின் D வந்து நம்ம வந்து அதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. மார்னிங் ஒரு 7 to 11, ஈவினிங் 3 to 5 இந்த வெயிலில் கொஞ்ச நேரம் நம்மளும் நம்ம குழந்தைங்களும் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். விட்டமின் D வந்து நம்ம உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். விட்டமின் B12 டெஃபிஷியன்சிக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், லிவர், அதுக்கப்புறம் வந்து எக்கு, மில்க்கு, கேர்டு, அப்புறம் வந்து பாதாம், முந்திரி, நட்ஸு, சீட்ஸு எல்லாமே எடுக்கலாம். அப்புறம் வால்நட்ஸ்,
அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் இதெல்லாமே வந்து விட்டமின் B12 ரிச்சாகவும் இருக்குது. இதெல்லாம் ரெகுலர் பேஸிஸில் நம்ம டயட்டில் ஆட் பண்ணிட்டு வந்தாலே நம்ம இந்த மாதிரி தனியாக இன்ஜெக்ஷனோ சப்ளிமெண்ட்ஸோ எதுவும் எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அன்றைக்கி ஈவினிங் போல் ஒரு ஹெல்த்தி ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி உளுந்தங்கஞ்சி தான் செய்ய ஆரம்பித்தோம். இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா விமன்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் இது வந்து சரி பண்ணும். அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைமில், டெலிவரி டைம்லலாம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கால்சியம் டெஃபிசிட் வராமல் தடுக்கும். ஓவரால் வந்து விமன்ஸ் வந்து தாராளமாக இது வந்து சாப்பிட்லாம். உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு உளுந்து வந்து ஒரு 2 to 3 hours வந்து நல்லா ஊற வச்சுடுங்க தண்ணியில். 1/2 hour to 1 hour கூட போதும். ஆனால் நான் நல்லா ஊறணுன்றதுக்காக ஒரு 2 hours ஊற வச்சுட்டேன். அதை ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும். கெட்டியாக அரைக்காமல் நல்லா தண்ணியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம செய்யும் போது கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா தண்ணியாக கஞ்சி மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு பாத்திரம் வந்து நல்லா பெருசாக எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா நிறைய நேரம் வேகணும். அப்போ வந்து வேகும் போது பால் பொங்குற மாதிரி நல்லா பொங்கும். அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உளுந்து அரைச்சிருக்கீங்களோ அதை விட ஒரு 3 பங்கு அதிகமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அடுப்பில் வச்சு எப்பயும் போல் ஹீட் பண்ண விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். ஸோ ஏதாவது ஒரு ஹெல்த்தி ரெசிபி பிளான் பண்ணி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் நல்லது தானே. நம்ம குழந்தைங்களும் இந்த ஜங்க் ஃபுட்லேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு மாவரைக்கிற வேலை இருந்தது. ஸோ அதையும் சைட் பை சைடு பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சனுக்கு வந்து அடிக்கடி செய்யாமல் நம்ம ஒன்றா வரமா எல்லாத்தையும் ஒரே வேலையாக முடிச்சுட்டு போகிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ உளுந்தங்கஞ்சிக்கு வச்ச தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச உளுந்தை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும், இல்லைன்னா கட்டி கட்டியாக மாறிடும். நல்லா கிளறிட்டே இருங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 minutes வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் பொங்குற மாதிரி நல்லா பொங்கிடும். ஸோ ஒரு 20 to 25 minutes வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஸோ அதில் என்ன அடிஷ்னலாக ஆட் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணேன். ப்ளஸ் வந்து ஏலக்காய் அதில் வந்து அரைச்சி போட்டுக்கோங்க, இல்லைன்னா தட்டி கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வந்து நல்லா ஸ்வீட் ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஏலக்காய், உப்பு, வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் திருவி அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் போட்டோன்னா நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து நான் செஞ்ச இதில் வந்து ஸ்வீட் கொஞ்சம் பத்தலை. அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னவொடனே மறுபடியும் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணி செஞ்சேன். ஃபைனலாக நல்லாவே இருந்தது. ஸோ அன்றைக்கி டின்னராகவே நான் அது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஹெல்த்தி ரெசிபி நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன்னு உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி என்னோடய வெயிட் லாஸ் அப்டேட் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.